பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்துவிட்டது. கேண்டிடேட்டே யார் என்று தெரியாமல் ஓட்டு போட்டு மாற்றத்தை தேர்ந்தெடுத்த மக்கள் இப்போதுதான் தாங்கள் தேர்ந்தெடுத்த அந்த 107 கேண்டிடேட் யாருன்னு ஊருக்குள்ள பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆய்வுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் பத்திரப்பதிவுத்துறை, ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னு ஆய்வு பண்ணுறதில்ல. அவங்க ரொம்ப தெளிவாக ரேஷன் கடை, டாஸ்மாக், அரசு ஆஸ்பத்திரி அப்படின்னு சாதாரண மக்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் போய் அந்த அலுவலர்களிடம், அதுவும் டாஸ்மாக் ஆய்வுங்கிறது தினசரி செய்திகளில் மாஸ் பிஜிஎம்மோட ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதான் இந்த குறிப்பாக டாஸ்மாக் ஆய்வு போயிட்டு வந்தவர் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, தெரு வீடெல்லாம் போய் சொல்லியாச்சு. கில்லி சரத் அவர் பேர். அவரை சரத்னு குறிப்பிடுறாங்க ஊடகங்கள்லாம். அவர் என்ன பொழப்பு இல்லாமல கில்லி சரத்னு இருக்காரு. கில்லி சரத்னு சொல்லுங்கயா. அவர் அவ்வளவு மாடுலேஷன் விஜய் மாதிரி அத்தனையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் புனைப்பெயர் இல்லாம குறிப்பிட்டா அப்படி அந்த ஒயின் ஷாப் ஏற்ற அப்படி சைடிஸ் விற்கிறாப்புல பழங்கள்லாம் போட்டு அவர்கிட்ட போய் கடையை மூட சொல்லியாச்சு. கடையை மூடிட்டா நான் என்ன தெருவிலையா போறது அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கல. எந்தெந்த மதுக்கடையை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதை கூட பார்க்காமல் கண்ணில் பட்ட டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்த சரத் ஆர்டர் வந்துச்சா என அதட்டி கேட்க, டாஸ்மாக் ஊழியரோ திருவென விழித்தார். இது 41, 42 நம்பர் கடைதானே என்று எம்எல்ஏ தரப்பு கேட்டதும், இல்லங்க இது 44 என ஊழியர் கூறியதால் சரத்தும் அவருடன் வந்த ஆர்டிஸ்டுகளும் மழுப்பி விட்டு அங்கிருந்து நைசாக நழுவி சென்றனர். இது வந்துச்சாண்ணா ஆர்டர் வரலையா? சொல்லிட்டாங்களா? நம்பர் வந்ததா? 41, 42 பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல போயிட்டு லேடிஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு உங்களுக்கு எல்லாம் தொல்லையா இருந்த இதை மூட சொல்லிட்டேன். இவர் முதல்ல போய் நேரடியா உள்ள நுழையிறாங்க. நுழையும் போதே ஜபர்தஸ்தா போனா பக்கத்துல ஏதோ பார் வச்சிருக்க மேனேஜர் வர அப்படியே போலன்னு அவங்க பாட்டிலோட ரெடி ஆயிடுறாங்க. நான் எம்எல்ஏ, உங்க கடை நம்பர் என்ன? 43, 44 தானே? இல்ல 42, 43. உங்க கடையை மூட சொல்லியா? இல்ல மூட சொல்ல. அப்படின்னா மூட சொல்லிட்டு நான் மறுபடியும் வரேன்ட்டு போயிட்டேன். அப்புறம் எந்த கடையை மூட சொன்னாங்களோ அந்த கடைக்கு போய் இப்போ ஒட்டுமொத்தமா 717 வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா, முதல்ல 100 மீட்டருக்குள்ளதான் ஸ்கூல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது இருந்தது 200 மீட்டருக்குள்ள. இப்போ 500 மீட்டருக்குள்ளங்கும் போது ஒட்டுமொத்தமாக சோடாவே ஒன்றும் விற்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிப்போச்சு இந்த ஆர்டரு. அதனால இப்போ இந்த 717 கடையை நிறுத்தி வைப்பு. தமிழ்நாடு முழுக்க பழைய கடைகள் 717 மூடப்பட்ட கடைகள்னு இருக்குல்ல, அந்த கடைகளுக்கு அருகிலேயே ஏசி பார், FL2 லைசன்ஸ் போட்ட பார்கள் 400க்கும் மேற்பட்ட பார்கள் ஒரு 3 நாள்ல திறந்திருக்காங்க. அப்போ 3 நாள்ல திறக்கிறது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்னா, FL2 லைசன்ஸுக்காக கடந்த ஆட்சியிலேயே காத்துட்டு இருந்திருப்பாங்க. அரசாங்கம் கொடுக்காம இருந்ததற்கு காரணம் போதுமான அளவுக்கு கடைகள் இருக்கு. அந்த இடத்துல ஒரு FL2 லைசன்ஸ் கொடுத்து புது பாரை உருவாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்ல. ரெண்டாவது ஒரு விமர்சனம் ஒண்ணுல, புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க, புதுசா ஒரு பாருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, அதனால கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்த பார்களை, அதாவது வெறுமனே வாங்கிட்டு போய் வீட்டுல குடிக்கிற அல்லது வாங்கி சின்ன ஏசி இல்லாத நார்மல் டாஸ்மாக் பார்ல குடிக்கிற இடங்களை க்ளோஸ் பண்ணிட்டு அதற்கு அருகிலேயே ஏசி பார்களை உருவாக்குவது என்றால், ஏசி பார்களுக்கான அனுமதிக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கூடுதலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது மார்க்கெட் ரேட் சொல்லுகிறார்கள். எல்லாம் சொல்ல கேள்விதான். அப்போ கடந்த ஆட்சியிலேயே FL2 அனுமதி கிடைக்காமல் அப்படி வந்தா ஒரு பாரை போட்டு செட்டில் ஆகலாம்னு நினைத்து கொண்டிருந்த ஆட்களை எல்லாம் உடனடியாக அதெல்லாம் ஏன் நிப்பாட்டி வைக்கப்படுதுன்னா, அது விதிமுறைக்கு உட்பட்டு இல்ல. பக்கத்துல புகார் வருது, ஸ்கூல் இருக்கு, காந்தி சிலை இருக்கு, இந்த மாதிரிலாம் இது இருக்கு, நாம்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால நிப்பாட்டி வைக்கப்பட்ட பார்கள். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாதிய கொலை நடந்த இடங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இவங்க அந்த இடத்துல போய் போட்டுட்டு அந்த ஃபைல் தேங்கி நிற்குது இல்லையா? திங்கக்கிழமையிலிருந்து பார்த்தா மலன்னு ஒரு 300, 400 கடை அத்தனை பேர் ரெடியா இருந்திருக்காங்க. அதாவது இவங்க அனுமதி கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே கடையை திறக்கிற அளவுக்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது பொதுமக்களே எடுத்து வீடியோக்களை போடுகிறார்கள். எப்படி அதை க்ளோஸ் பண்ண அடுத்த நாளே இங்க புதுக்கடை ஓபன் ஆகுது, ஏசி பார் ஓபன் ஆகுது. 10 நாள் ஆச்சு, ஒண்ணுமே புரியலீங்களே. அதான் 10 நாள் ஆச்சு, பார்களே சாட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை, அதான் சக்சஸ்ஃபுல்லா மூடிட்டாங்க. உனக்கு இன்னொரு கடை இருக்கிற பிரைவேட் பாரை மூடவே இல்ல. அப்புறம் 10 ரூபாய், அது ஒரு முக்கியமான. இப்ப ஆய்வுக்கு போய் என்னத்தை கேட்கறது? இப்ப ரேஷன் கடையில போய் பருப்புல செல்லரிச்சிருக்கலான்னு பார்க்கலாம், வண்டூர் தான் பார்க்கலாம், வெயிட் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கலாம். சாராய கடையில போய் ஆய்வு பண்ணி சரக்கு நல்லா மப்பேர் தானே பார்க்க முடியும். அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா,
ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று நம்ம தளபதி நடனம் ஆடி இருக்காரு. ஏன்னா டாஸ்மாக் என்கிற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அரசே கொள்முதல் மற்றும் விற்பனையை தொடங்கிய பிறகு ஒரு பெரியவர் ஒருத்தர் டவர்ல எல்லாம் ஏறி போராட்டம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் எதுக்குன்னா சசி பெருமாள் அதெல்லாம் பார்த்திருக்கோம். தேர்தல் வாக்குறுதியாகவே மதுவிலக்கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. மதுவிலக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறதான் பேசுபொருளாக இருந்தது. விஜய் தான் முதன்முறையாக பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பஸ் மேல ஏறி டான்ஸ் எல்லாம் ஆடினார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குகிறார்கள். இந்த வாங்கக்கூடிய பணம் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு அமைச்சருக்கு நேரடியாக போகிறது. அந்த 10 ரூபாய் வேற எதுக்கும் செலவு பண்றதுல அமைச்சர் கொள்ளையடிக்கிறார் அப்படின்னு நடனம் ஆடினார். இந்த நடனத்தை தொடர்ந்து நடனம் ஆடுவதை பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆடிய பிறகுதான் அன்னைக்கு சாயந்தரம் தான் எழவே கூட்டப்பட்டு கரூர்ல தான் இது நடந்துச்சு. ஆமா, கரூரில் 41 பேர் இறந்ததே அந்த நடனத்துக்கு அடுத்த தொடர் நிகழ்வு தான் வைங்க. அப்போ இப்ப 20 ரூபாய் வாங்குகிறார்கள். இதுதான் மாற்றமானு வாக்களித்தவர்களே கேக்குறாங்க. அப்ப 20 ரூபாய் எதுக்கு வாங்குறாங்க? இந்த 20 ரூபாயில யார் யாருக்கு பங்கு? தாவை கலந்து ஒரு பொறுப்புள்ள போய் அவர் அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல, செந்தில் பாலாஜி எங்களுக்கு பணம் சொல்லி மிரட்டி 10,000 கேட்டிருக்காரு, இவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு இவர் மாட்டி உடனே பண்ணிருக்காரு. அப்ப அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த பாட்டுடைய சந்தத்திலேயே யாருக்கு 10 ரூபாய், லாட்டரிக்கு 10 ரூபாய், கிரானைட்டுக்கு 10 ரூபாய்னு ஒரு பாட்டை நீங்க பாடி விளக்கம் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்தவர்கள் ஓ இப்படித்தான் போல அப்படின்னு மனசாந்தி அடைவாரு. அதுக்கும் வழி இல்லாம இருப்பதால அவங்க ஆய்வு பண்ணி 10 ரூபாய் வாங்கக்கூடாது. இது இல்ல கூத்து. இப்போ ஒரு புது நூதனமான ஒரு விஷயம் நேத்து தான் பார்த்தேன். இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் பிரஸ் மீட் ஒண்ணு. இந்த 10 ரூபாய் அல்லது கூடுதலாக வாங்கக்கூடிய 20 ரூபாய் எதற்கு செலவாகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை எப்ப சொல்லியிருக்கணும்? உடைத்து பேசிய டாஸ்மாக் ஊழியர்கள் அப்படின்னு இந்த தாவேக்காவுடைய தொண்டர்கள் சோசியல் மீடியால பரப்புறாங்க. உடைத்து பேசுனது யாருகிட்ட சொல்லணும்? நடனம் ஆடினார் இல்லையா பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு. அவங்க சொல்லக்கூடிய வாதங்களை பாருங்க. இந்த வாதங்கள்லாம் நமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. நாமும் பூடகமாக இந்த 10 ரூபாய் ஜெயலலிதா டாஸ்மாகை உருவாக்கிய காலம் தொட்டு என்ன காரணத்துக்காக வாங்கப்படுகிறது? அடிப்படையில இந்த ஊழியர்களுடைய ஊதியம் என்பது குறைவு. இவர்களை ஒரு பே ஸ்கேலுக்குள்ளெல்லாம் கொண்டு வரதில்லை. நீங்க அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லி தான் வந்தீங்க. உங்களை பெரும்பான்மை இளைஞர் மாணவர் பெண்கள்லாம் நம்பிக்கையோட தேர்ந்தெடுத்ததுல முக்கியமான வாக்குறுதி 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் பணியிருந்தேன்னு சொன்னது. இந்த ஊழியர்களெல்லாம் பெரும்பான்மையை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீ நடுத்தல் நிறுத்துவீங்களா? 717 கடை மூடு தொழிலாளி வாழ்க்கை என்ன? அதை பத்தி யார் பதில் சொல்றது? 10 ரூபாய் தான் 10 ரூபாய் தான். நீ 11,000 ரூபாயில ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து காட்ட சொல்லு. 11,000 ரூபாயில ஒரு எம்எல்ஏவை இந்த சென்னையில வாடகை பிடிச்சி வாழ்ந்து காட்ட சொல்லு. 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றான் கடைக்கு, திருப்பி போறான், குண்டு எடுத்து அடிக்கிறான், கெட்ட வார்த்தை திட்டுறான், மிரட்டுறான், எல்லாம் செய்யறான். பொதுமக்கள் கொடுக்குற டிப்ஸில் தான் வாழ்ந்துங்க. இது எதுக்கு தேவையில்லையே? அந்த 10 ரூபா வேணாங்க. ஜனங்கிட்ட வாங்குற 10 ரூபா வேணான்றது ஊழியர் தயாராக தான் இருக்காங்க. அதுக்கு நியாயமானது என்ன? அவனை பணியந்திரப்படுத்தி அவனுக்குரிய சம்பளம் கொடுத்தா அதுக்கப்புறம் 10 ரூபா வாங்கினா தூக்கி ஜெயிலில் போடு. இவர்களுடைய பணி நேரம்ங்கிறது இவர்களுடைய உழைப்புங்கிறது 10 மணி நேரம் வேலை செய்யணும். நாள் முழுக்க சரக்கு வியாபாரம் பண்ணி ஆகணும். 2 பேர் சேர்ந்து ஒரு கடையை நிர்வகிக்கவே முடியாது. லோடு இறக்குவது ஏற்றுவது, வரக்கூடிய லோடை உள்ள அடுக்கி வைப்பதற்கான வேலை, அதற்கான இடம். ஒரு அரசாங்கம் ஒரு 10க்கு 10 ரூம்னே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 20க்கு 10 ரூமாவது தேவைப்படுது. இந்த ரூமுக்கான வாடகைன்னு அரசாங்கம் கொடுக்கக்கூடியது நாம்ஸ் படி 5000மோ 8000மோ இருக்கும். ஆனால் சிட்டில எல்லாம் அவ்வளவு பெரிய இடத்துல நீங்க ஒரு கடை போடணும்னா 40,000 50,000 வாடகை கொடுக்கணும். இந்த 40,000 50,000 வாடகை, அதுபோக ஃப்ரிட்ஜு, அதற்கான கரண்ட் பில்லு, இறக்குவது ஏற்றுவது, கூடுதலாக ஒரு உதவியாளரை வைத்துக் கொண்டு இவர்கள் வெளியே போகக்கூடிய நேரம், இவர்கள் வேறு வேலை அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய நேரத்துல விற்பனையை பார்ப்பதற்கு வேறு ஆளை வைத்தால் அவருக்கான சம்பளம். அது சொல்ற அப்படி ஒரு நாளைக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் இல்லாம பசங்க இதுக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் எங்களுக்கு செலவு இருக்கிறது. இந்த செலவுகளை எல்லாம் நாங்கள் தான் பார்க்கிறோம். டாஸ்மாக் விற்பனை கடைகளுக்கு சில்லறை செலவினம்னு தனியாக அரசாங்கம் எந்த நிதி ஒதுக்கீடும் செய்வதில்லை. அப்ப இதை வைத்துதான் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். இன்னும் பல ரைட் அப்புகள் Facebookலயும் வரப்பாங்க. அதெல்லாம் வரதான் செய்யும். இப்ப இவங்க கடைக்கு போய் இவங்க பைத்தியக்காரங்க மாதிரி 10 ரூபா வாங்காதே 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 10 ரூபா வாங்காதேன்னு கத்திட்டு இருக்காங்க. இல்ல இப்ப உண்மை என்னன்னு தெரிய வரும். இவங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? பேசியிருக்கணும். நாம ஏன் பேசலைன்னா அடிப்படையிலேயே இந்த ஊழியர்களே இருந்து அது கூடுதலாக பணம் வாங்குகிறார்கள் என்றால் எம்ஆர்பிக்கு மேல பணம் வாங்குவதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. அது ஒரு விதத்தில் இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் தான். அது தேவை இருக்குதுங்கிறதுக்காக அதை நியாயப்படுத்த கூடாதுன்னு தான் அதை பேசல. அது மக்களுக்கே புரியணும். அது உயிர் போகக்கூடிய வேலை இல்லை அப்படிங்கறதுனால. ஆனா
நம்ம லஜ்ஜையா இது உணர்றாமல இதை என்னன்னு நியாயப்படுத்துறோம்னு நினைக்கலாம். ஆனால் திமுக எதிர்ப்பாளர்களுக்கு அந்த லஜ்ஜையெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு விளக்க நாட்டத்தோட பெரிய பெரிய ரைட்டப்புகளோடு வருகிறார்கள். இதை நியாயப்படுத்துகிறாங்க. பாவம் இல்ல, அவங்க எப்படி கடன் நடத்துவாங்க, அவங்களுக்கும் செலவு இருக்கும்ல. இந்த நியாயம் எல்லாம் டான்ஸ் ஆடுன பத்தியா? அப்ப உனக்கே தெரியுது இப்ப ஆட்சி நடத்துவது இன்னும் அந்த துறைக்கு வந்து முந்தா நாள் தான் அமைச்சரே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 10 ரூபாயோ 20,000 கூடுதல் வாங்குறேன்னா அந்த கூடுதல் பணம் விஜய்க்கு போகிறதா அப்படிங்கிற கேள்வி வருதுன்னு நீ பதட்டப்படுற. அவருக்கெல்லாம் போகல, அது அந்த ஊழியர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த ஊழியர்களுக்கும் தேவை இருக்கு, அது நியாயமான ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் வாங்கப்படுது. அது வந்து ஸ்கூல் கட்டி நடத்துறாங்க. ஹோட்டல் முன்பெல்லாம் வந்து முதியோர் இல்லம் அநாத ஆசிரமத்துக்கு எல்லாம் 10 ரூபா போடுவோம்ல, அது மாதிரியான ஒரு நோக்கத்துக்கு தான் பண்றோம். இதுக்கு போடுறது வந்து புண்ணியம் மாதிரி. காசி கிணத்தில் காசு போடுவதும் டாஸ்மாகில் 10 ரூபாய் கூடுதல் கொடுப்பதும் ஒரே நிறையானது. இந்த ரைட் அப் எல்லாம் எப்ப சொல்ற? திமுக ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு கதை சொல்ற. நான் இப்போதும் இதையெல்லாம் பேசுவதற்கு காரணம், விஜய் ஊழல் செய்கிறார், இந்த பணம் வந்து விஜய்க்கு போகிறது, விஜயை காப்பாத்துறதுக்கு தான் சொல்றேன். ஆனால் இது எப்படி வந்து திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லப்பட்டது. அது என்ன சோத்து பிரச்சனை தெரியாம கேட்கிறேன். அதனால மருந்து இதுல வந்து நம்ம ஒரு அரசு மருத்துவமனையில மருந்து இல்ல, ரேஷன் கடையில் அரிசி இல்ல, இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனைக்கு வந்து நீங்க தீர்க்கறதுக்கு முடியாம இருக்குன்னா அதை பத்தி பேசலாம், அதை பத்தி ஒரு அரசு பொறுப்பு எடுக்கலாம். இது வந்து ஒரு 100ல 4 பேர் குடியாரு, அவன் போய் வாங்கி குடிக்க போறான், அது அவனுடைய பிரச்சனை. இது ஒரு பெரிய தேசிய பிரச்சனை மாதிரி இவங்க ஆக்கிட்டு டெய்லி ரீல்ஸை போட, ரெய்டு அடிக்க, இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் இவங்க இது இப்போ உப்பை தின்னதுக்கு நீங்க தண்ணி குடிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து, இப்ப இது இல்ல ஊழல். உண்மையில் இதை முன்வைத்து இந்த செய்திகள் தொடர்ச்சியாக வருவதும், இந்த தற்குறிகள் போய் ரெய்டு அடிப்பதும் இது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். அந்த ஊழியர்கள் மத்தியில பிரச்சனை. அது என்ன, அதுதான் அது கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் தான் உண்மையில ஊழல். என்னன்னா இதை மீண்டும் தனியாரிடம் கொடுப்பது என்கிற இடத்துக்கு வந்தால் மாட்டிட்டு தான் போகுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய. இப்ப இவங்க கொண்டு போற இடம் வந்து இது எந்த மாஃபியாவின் கைக்கு தனியார் கொள்முதலுக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறது, கடைகளை யார் எடுக்க போகிறார்கள். முதல்ல இதனுடைய வரலாறு புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா முதலில் இதை அரசே கொள்முதல் செய்யுங்கிற இடத்துக்கு வந்ததற்கான காரணமே உள்ளூரில் பார் ஏலம் என்பது அரசியல் கட்சியில் எம்எல்ஏ சீட்டு பெறுவதை விட பரபரப்பான ஒரு வேலையாக, வெட்டுக்குத்தாக, அடிதடியாக இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு தொழிலாக இருந்துச்சு. இது தொடர்ந்துச்சுன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை என்று வரும்போதுதான் இதை அரசே கொள்முதல் பண்ணணுங்கிற ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு போயிருச்சு. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது வந்து அடுத்தடுத்து 10 ஆண்டு 20 ஆண்டு ஆகும்போது அதில் சில பிரச்சனைகள் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் வருது. இது சரி செய்யப்படக்கூடிய பிரச்சனை. ஆனால் அது தனியாரிடம் இருந்தபோது ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கும் எது ஒரிஜினல் சரக்கு எது ஒரிஜினல் சரக்கு இல்லைன்னே தெரியாது. அப்ப சில கடைகள்ல கள்ள சரக்கு ஓட்டுறதும் நடந்துச்சு. இதையெல்லாம் கணக்குல வைக்கவே முடியாத ஒரு பிரச்சனைகளும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சரக்குல விஷம் கலந்துருச்சு அப்படின்னு செய்தி எங்கேயாவது கடந்த காலத்துல. ஆனா முன்பு தனியாரிடம் இருந்த போது ஏதோ பல்வேறு தனியார் கடைகள்ல போலி சரக்கு ஓட்டி குடிச்சு உயிரிழந்த கதையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அப்போ அதெல்லாம் மீண்டும் கலால் அதிகாரிகள் வந்து எந்நேரமும் வந்து சுத்திட்டே இருக்கணுங்க. இவங்க மேல வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது இருக்கு இல்லையா, கலால் ஸ்டிக்கர் இல்லாம வந்து வரும் சரக்கு, கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க, அல்லது இவங்களே வந்து தயாரிச்சிருவாங்க. ரொம்ப சாதாரணமான விஷயமா வந்து அந்த காலத்துல வந்து 20 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரைவேட் ஒயின் ஷாப்லயும் 10 ரூபா 5 ரூபா கூட, ஒயின் ஷாப்புக்கு ஒரு குவார்ட்டருக்கு 5 ரூபா கூட. அன்னைக்கு விலைவாசிக்குது, அது இன்னைக்கு கணக்கு போட்டா 20 ரூபாய்க்கு மேல. அதான். ஆனா வந்து சொசைட்டி கடை இருக்கும், சொசைட்டி கடையில கியூல நிற்பாங்க. ஏன்னா அங்க எம்ஆர்பி தான் 33 ரூபா கொட்டனா 33 ரூபா தான், பிரைவேட்ல போனா 38 ரூபா. இது அன்னைக்கு இருந்துச்சு. இப்ப இதே மாதிரி இங்கேயும் நடக்குது. ஆனா இங்க நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இவன் வந்து ஒரு ஸ்டேஷனரி வாங்கணும், ஒரு இன்டர்ன் போடணும், புக்கு மெயின்டைன் பண்ணணும், கால்குலேட்டர் வேணும், எல்லாத்துக்குமே வந்து அந்த சூப்பர்வைசர் தான் பொறுப்புன்ட்டாங்க. இது ஜெயலலிதா எடுத்த முட்டாள்தனமான ஒரு முடிவு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 5 ரூபா கூட வச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 4 10 ரூபாய் மாறிடுச்சு. இதுதான் இந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சிருந்துருக்கலாம், இந்த பிரச்சனையை கேள்வி கேட்டுருந்துருக்கலாம், அதெல்லாம் விட்டாங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அது இந்த பழியெல்லாம் சுமந்தது யாருன்னா திமுக அமைச்சர்களும் திமுக ஆட்சியும் தான். இன்னைக்கு வந்து அதே தொழிலாளர்கள் வந்து வெளில பேசுகிறாங்க, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு சரக்கு அங்கேருந்து வந்து லோடு வருது, டாஸ்மாக் குடோன்லேருந்து வருதுன்னா இடையில 10 குவார்ட்டர் உடஞ்சி போச்சுன்னா எங்கள் பொறுப்பு தான், இறக்கு கூலி வந்து எங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறேன். இல்லை, அன்னைக்கு பேசியிருக்கணும். இதெல்லாம் இந்தியா முழுக்க கேஸ் சிலிண்டர் டெலிவரி எடுக்கிறோம்.
டெலிவரிக்கு வரக்கூடிய நபர் இன்னைக்கு தேதிக்கு 50 ரூபாய் வாங்குகிறார். ஆமா, ரெண்டாவது மாடி, முதல் மாடினா 30 ரூபா, ரெண்டாவது கிரவுண்ட் ஃப்ளோர்னா வாங்காம போயிடுறாங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் 20 ரூபா. அப்புறம் இந்த பணம் நிதின் கட்கரிக்கு போகிறது, மோடிக்கு போகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தானே இது. ஆமா. அப்போ இதை மட்டும் திமுக அரசு வந்ததற்கு பிறகு அந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தான் இந்த டாபிக் போராட வேண்டியது வீட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இதுதானே உண்மை. அவர் டெலிவரி பண்றதுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுக்குறாங்க. அது எப்படிப்பட்ட ஊதியங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். ஆனா சம்பளம் கொடுத்தா வேலைக்கு வைக்கிறாங்க. நீ போற வீட்டுக்கெல்லாம் வசூல் பண்ணிக்க, அதான் உனக்கு சம்பளம்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இந்த பிரச்சனை, இந்த டாஸ்மாக் உடைய 10 ரூபாய் அல்லது கூடுதலாக 20 ரூபாய் வாங்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்னா அந்த ஊழியர்கள் சொல்லக்கூடிய குறைகளை ஒரு அரசாங்கம் நிவர்த்தி பண்ணணும். இன்றைக்கு புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு, நாங்கள் இந்த 10 ரூபாயில் பங்கு பெறவே இல்லை, நாங்கள் ஆடியதெல்லாம் தப்புதான், பாடியதெல்லாம் தப்புதான், இந்த பாட்டை பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய்னு போட்டதெல்லாம் தப்புதான், நாங்க இதை சரி பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒரு கடைக்கான வாடகை எவ்வளவாக இருந்தாலும் அந்த ஊருடைய வாடகை மார்க்கெட் ரேட்டோ அதை அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். பீர் குடிக்கவும் கரண்ட் பில்லை அரசாங்கம் கட்டும்னு சொல்லணும். ஊழியர்களுடைய ஊதியத்தை ஒரு தொகுப்பூதியமாக ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்னா 50,000 ரூபாய் உயர்த்தி வச்சிடணும். வச்சுட்டு உதவியாளர் போட்டுக்கொள்வதற்கு சில்லறை செலவின கணக்குல 5,000 10,000 கொடுக்கறதுனா கொடுத்தோம். இத்தனையும் செய்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் கூடுதல் விலை வைத்து விற்றால் நீங்க தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கான நியாயமே இருக்கும். உனக்கு சம்பளம் கேட்ட சம்பளத்தை கொடுத்தாச்சு, நீங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கீங்க, எவ்வளவுதான் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டு முன்ன பின்ன ஆனாலும் ஒரு தொகுப்பூதியத்தில் அதை நிர்ணயம் பண்ணி ஆகிற ஒரு கடையை நடத்துவதற்கு ஆகிற செலவை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறதுங்கிற நிலை வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை தீந்துரும். அதை மீறியும், ஏன்னா 100 பேர் சரக்கு வாங்க போறாங்கன்னா வைங்க, 98 பேரு சொன்ன ரேட்டுக்கு காசை கையில கொடுத்து வாங்கிட்டு பொத்துனாப்புல போயிடுறாங்க. ஏன்னா சாராயம் வாங்குபவர்களுக்கு ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எல்லாம் இருக்காது. ஒரு வேலை செய்யறோம், நாம பண்றதே குடிக்கதான் போறோம், நாம ஒன்னும் போலீஸ் நிறுத்தினாலே நம்மளுடைய சவுண்ட் குறைஞ்சிருது இல்ல, நாம ஒன்னும் குற்றம் எல்லாம் பண்ணல, ஆனா நிறுத்தி இருக்கிறது நாம ஏதோ குற்றம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிதான் நிறுத்தி இருக்காங்கன்னு நம்பி நம்ம சவுண்ட் டவுன் ஆகுது இல்ல. இதே நிலை தான் சாராய கடைகள்ல இருக்கு. அதனால வாங்கிட்டு பாருங்க, 2 பேர் தான் சவுண்ட் விடுறதெல்லாம், ஒண்ணு இல்லாத இல்ல. அப்போ இந்த சவுண்ட் விடுபவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஊழியர்களுக்கு தெரியும். நாளைக்கு இதை எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாலும் கூட கூடுதல் பணம் வாங்க மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ஃப்ளோ அவங்க பல வருடங்களா பழகிட்டாங்க. ஜிபே இது பண்ணிட்டாங்க, ஸ்கேனர் அறிமுகப்படுத்த, யூபிஐ அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமும் அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்கினேன். அவன் இப்ப எவ்வளவு தில்லு திராணி இருந்தா அவன் ஜிபேலே அக்கௌண்ட்ல வாங்குறான், அக்கௌண்ட்ல வாங்குறதுலே நீ எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. அப்போ இது எதையுமே அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்னும் போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்கள் வேறு வழின்னு பழைய பேய் ஒண்ணு இருக்குல்ல, எந்த பேயிடம் இருந்து தப்பிப்பதற்காக இந்த டாஸ்மாக் அரசு கொள்முதலை அரசாங்கமே எடுத்ததோ அதே இடத்துக்கு போய் தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க எப்படி FL2 பார் கொடுக்கிற வேகத்தை பார்த்தா தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா முன்னை விட இப்போது பணப்புழக்கம் மக்கள் கையில் அதிகமா இருக்கிறது, முழுக்க முழுக்க FL2 லைசன்ஸா தமிழ்நாடு முழுக்க கொடுத்து ஏசி பார்களாக ஒரு குவார்டர் எவ்வளவு தெரியுமா? 30 ரூபா கூட, 30 ரூபா கூட, ஒரு குவார்டர் 30 ரூபா கூட சாதாரண. இது கணக்குக்குள்ளேயே வராது. யார்ட்டையும் போய் அனுப்பி 10 ரூபா கூட பாட்டு பண்ணீங்கன்னா காதோட அப்படி அனுப்பி. அப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த தொழிலை பணம் கொளிக்கக்கூடிய முழுக்க அரசாங்கத்துக்கு எந்த தொடர்புமே இல்லாத அளவு, அரசாங்கத்துக்குடைய வருவாய் எந்த இதுவும் இப்ப டாஸ்மாகில் வந்து கொண்டிருக்கக்கூடிய வருவாயை 30% வருதுன்னா அதை முழுக்க தனியார் தங்களுக்குள் பங்கிக் கொள்ளும் விதமாக ஒரு செட்டப்பை உருவாக்கி தனியாருக்கு கொண்டு போற, அந்த தனியாருக்கு கொண்டு போறதுல கூட ஒரு டிரான்ஸ்பரண்டா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆட்கள் உள்ளூரில் செல்வாக்கானவர்கள் பண்ணிக்கிறாங்கிற ஐடியாக்குள்ள ஒரே மாஃபியா கையில் போய் சிற்க போகிறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ப்ளூ பிரிண்ட் இதன் மூலமா தெரிய வருது. திமுக ஆட்சியில் இருக்கும் போது இத்தனை விளக்கங்களையும் சொல்லியிருந்தா நீ திமுக ஆட்சியில் இருக்கு அதனால முட்டு கொடுப்ப, ஏன் 5 வருடம் இதை பேசவே இல்லைன்னா இது நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோசியல் மீடியாலையும் இது ஒரு உயிர் போகிற பிரச்சனை மாதிரி இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பேசி தொலைங்க. ஏன்னா இதை என்ன நியாயப்படுத்துறது? டாஸ்மாக் ஊழியர் கூடுதல் 10 ரூபா வாங்கினா அதை அவன் தான் வச்சுக்கிறான், அது கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு நிலை மேல இருக்கக்கூடிய அலுவலர்களோட அந்த ஊழல் முடிஞ்சு போயிருதுங்கிற காரணத்தினாலதான் விட்டோம். இதை போய் என்னன்னு நியாயப்படுத்துறது? அதுக்குண்டான பலனை அவர்கள் அனுபவிக்கட்டும் தான் அதை விட்டது. ஆனா இன்னைக்கு தாவேக ஆட்சி இதை பாட்டு பாடி ஆட்டமாடியே வந்தவர்கள், அவர்கள் ஆட்சியிலும் அதுவே நடக்குதுங்கும் போது ஒரு எம்எல்ஏ போய் டாஸ்மாக் கடையில 10 ரூபாய் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு சண்டை போடுற கூட்டம், இதெல்லாம் உப்பை தின்ற விஜய் அதற்கான தண்ணீரை குடிக்கட்டும்னு விட்டுட்டு போக வேண்டியதான். மறுபக்கம் மீண்டும் அமைச்சரவை விரிவாக்கத்துக்கான வேலைகள் நடப்பதாக சொல்லுகிறார்கள். IUML
அரசாங்கத்தில் பங்கு பெறுகிறது என்று ஆதவ் அர்ஜுன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் வேற சொல்ல வேண்டியிருக்கு. அவர் வந்து நேற்றைக்கு காலையில ஒரு திரியை கிள்ளி போட்டு போறார். அதாவது IUML-ஐ இந்த கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கும் போதே அவர் தெளிவாக தெரிவித்தார், எங்கள் முடிவு என்பது திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான். அவர்தான் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, மறைமுகமாக பாஜக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழல் உருவாகி வரக்கூடாது, நீங்கள் போய் ஆதரவு தெரிவிங்கள்னு சொன்னார். அதன்படிதான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு அவர் அப்பவே சொல்லிட்டார். நீங்க ஏதாவது பேசுறேன்னா திமுக தலைவர்கிட்டே பேசுங்கிற அளவுக்கு வெளிப்படையாக பிரஸ் மீட்லேயே அறிவித்தார். ஆனால் அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவதாக இன்றைக்கு கிளப்பிப்பட்டாங்க. இன்றைக்கு அதற்கும் வந்து ஊடகங்கள்ல பேராசிரியர் காதர் மொய்தீன் விளக்கம் கொடுத்திருக்கார். நாங்கெல்லாம் எப்பவுமே எந்த நிபந்தனையும் விதிக்கல, திமுக தலைவர் சொன்னதன் அடிப்படையில் பாஜகவுடைய ஆளுநருடைய ஆட்சி வந்துவிடக்கூடாதுங்கிற இதுலதான் இந்த ஆட்சி தொடரட்டும், எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. மேற்கொண்டு இது நீங்க பேசி ஏதாவது முடிவெடுக்க போறீங்களா, விசிக முடிவெடுக்க போறாங்களாமே அப்படின்னு நாங்க பேசுவதற்கும் ஒன்றுமில்லை, அப்படி ஒரு எண்ணம் இல்ல, அதை விட்டுருங்க, எந்திரிச்சு போ அப்படின்ட்டார். அப்போ எந்த அளவுக்கு திமுக கூட்டணியை பிரிப்பது, திமுகவை தனிமைப்படுத்துவதுதான் முதல் நோக்கமே இவங்க செயல்பட்டா, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் சொல்லிட்டாங்க, இவர்கள் அந்த கோஷ்டியிலிருந்து ஆட்களை சேர்த்துவது என்றால் இப்ப இருக்கக்கூடிய நம்பர் 5 வருடமும் நாங்கள் எந்த நிபந்தனையும் விதிக்க போறதில்ல, போராட்டங்கள் செய்வோம், மக்களுக்கு எதிரான கொண்டு வந்தா நாங்க எதிர்ப்போம் போராடுவோங்கிறதையெல்லாம் நீங்க குடைச்சல்னு நினைச்சீங்கன்னா அது கொண்டு பண்ண முடியாது. அது நாங்க வெளியில இருந்தாலும் அந்த குடைச்சலை கொடுக்கத்தான் போறோம். அதனால அதற்காக எல்லாம் நாங்க நிபந்தனையை வாபஸ் வாங்க போறது இல்ல. எங்களுடைய ஆதரவே இந்த ஆட்சியை 5 வருடங்கள் நடத்துவதற்கு போதுமானது. ஆனால் மீறி அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு கோஷ்டியையோ அல்லது அதிமுகவையோ கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள், அவர்களை அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பளித்தார். ஏன்னா அவங்க ஆதரவுலாம் தெரிவிச்சிட்டாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல அதிமுகவுடைய கோஷ்டி தாவேக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு. அதுலலாம் இவர்கள் வந்து எந்த குற்றங்களையும் சொல்ல, வராதரவு வேணாம்னா ஒரு கட்சி சொல்ல முடியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அமைச்சரவையில் அவர்கள் பங்கு பெற்றால் நாங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேக செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாட்டோடு இணைந்துதான் நாங்களும் நிலைப்பாட்டை அறிவிப்போம்ங்கிறது வந்து இதுவரைக்கும் விசிக சொல்லிக் கொண்டிருந்த வாதம். ஆனால் இந்த முறை வந்து லைட்டா பிசிறடி. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது நாங்க ஆட்சி அமைச்சா அமைப்போம், மற்றபடி வேறு எந்த கட்சியுடைய ஆட்சியிலும் அமைச்சரவையில பங்கு பெறுவதுங்கிறது எங்களுடைய வழக்கம் கிடையாது. அவங்க ஒன்றியத்துல அவர்கள் தயவால் ஆட்சி நடந்த காலத்திலும் சரி அவங்க பங்கு பெறல. அதிகபட்சம் சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகரா இருந்திருப்பார், அவ்வளவுதான். அதை தவிர அவர்கள் வேற எதுவும் செய்ததில்லைன்னு வைங்க. அந்த நிலைப்பாட்டில் அவர்களுக்காக. ஆனால் விசிகாவுக்கு அதிகாரத்தில் பங்கு பெறுவது அதற்கான வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா தொங்கு சட்டசபை அமையக்கூடிய சூழல் வந்து ரொம்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல வந்ததே இல்லைங்கிறப்ப இப்ப இருக்கக்கூடிய 2 MLA-க்களில் ஒருவருக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்கிறது என்றால் அது ஒரு முக்கியமானது. அது வந்து அப்படி ஒன்று கிடைத்தால் அதை ஏத்துக்கிறது தான் உண்மையில அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய வாக்கு வங்கி எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இதிலிருந்து தங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி கொள்ளணும்னா அதிகாரம் தேவை. இப்படி எல்லாம் கருதி அதை பண்ணாதொன்னு தப்பு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அதை சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. அப்படி ஒரு முடிவெடுத்தா அதை நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுன்னு. ஆனால் IUML-ஐயும் இதுக்குள்ள கோக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுடைய சின்ன புத்தி. இது தேவையில்லாத வேலை. இன்னொன்று, இந்த கோஷ்டி CV சண்முகம் கோஷ்டி இப்ப பதில் சொல்லணும். ஏன்னா விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்றாரு, எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க, அதிமுகவிலிருந்து வந்த கோஷ்டி அமைச்சரவையில் பங்கு பெறாது என்கிற உறுதி எங்களுக்கு வந்து தாவேகா சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பழையபடி எடப்பாடி இதுக்கு மேலதான். அப்போ எடப்பாடிக்கு விபூதி அடிச்சுட்டு தனியா ரெசார்ட் போட்டு 4 நாள் உட்கார்ந்து தண்ணி போட்டதான் மிச்சங்கிற மாதிரி இப்ப இவங்க வந்து இவங்களும் அமைச்சரவையில பங்கு கொடுக்கலன்னா இவங்க என்ன காரணத்துக்காக இந்த 10-15 நாள் வந்து தொண்டாந்து உட்கார்ந்து இருந்தாங்கிற ஒரு கேள்விக்கு கிரேட் 1 கிரேட் 2 போனதான் மிச்சங்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன், CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட இவர்கள் அத்தனை பேர் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடியோடு இருப்பவர்களுக்கு இன்னொரு 5 வருடம் 10 வருடம் தான் அதிகபட்சம் அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய வயசெல்லாம் 60க்கு மேல இருக்கு, நம்ம எல்லாம் 50 to 60 இருக்கும், நமக்கு சாலிடா இன்னொரு 20 வருஷம் அரசியல் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுதான் ஃபியூச்சர்ல எடப்பாடி அதிமுக எந்திரிக்குமா படுக்குமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில விசில் ஊதலாம் வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தது. வந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல், கொள்கை ரீதியான சிக்கலை இவர்கள் பண்ணக்கூடிய கொடைச்சல்ல உங்களை கோஷ்டியாகவும் நீங்க உள்ள வந்தா நாங்க எந்திரிச்சு போயிருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல. இப்போ
அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இப்ப காப்பாத்துறக்கு ஆள் இல்லாம ஊர் ஊரா லீமா ரோஸ் அம்மையாருக்கு அம்மா அம்மா அம்மான்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. இனி இவர்களை இதுல இருந்து காப்பாற்றுவது லீமா ரோஸ் அவர்கள் அம்மையார் கைகள்ல தான் கால்கள்ல தான் இருக்கு. இப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. இப்ப அவங்க கொடுக்கலைன்னா இவங்க என்ன செய்ய முடியும்? இன்னொரு கூத்து என்னன்னா, கொறடா உத்தரவை மீறி இவர்கள் வாக்களித்ததற்கு அவர் போய் இப்ப போர்வால் அப்படின்னு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரைக்கும் அதிமுகல எத்தனை பிளவுகள் வந்தாலும் நமது அம்மா, நமது எம்ஜிஆர், நமது வாத்தியார், நமது கவர்ச்சி கண்ணி இப்படித்தான் வந்தவங்க டைட்டில் வைப்பாங்களே தவிர முதன் முறையாக ஒரு போர் பிரகடனத்தையே உண்டாக்குற விதத்துல எடப்பாடியார் போர்வால் அப்படின்னு ஒரு பத்திரிகையை ஆரம்பித்திருக்கிறார். அத சாண பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்னா ஏற்கனவே வந்த தீர்ப்புகள் சொல்லக்கூடியது கொறடா உத்தரவை மீறக்கூடிய அந்த நிமிடத்திலேயே அவர்கள் தகுதி இழந்து விடுவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாத சபாநாயகர் மீதும் சேர்த்து நடவடிக்கை வருங்கிறதான் நிலைமை. இப்ப இவர்களுக்கு உள்ளதும் போய்விட்டது என்றால் மீண்டும் விசில்ல இவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு விஜய் தயாராக இருப்பாரா? அப்படியே கொடுத்தாலும் அவன் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா அதிமுக அந்த தேர்தல் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் வேணும். முதல்ல உங்களை தோக்கடிக்கிறது தான் என்னுடைய நோக்கம்னு அவர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டாருன்னா இருமுனை போட்டியா திமுக வெர்சஸ் இந்த கோஷ்டின்னு நிக்கும். அப்ப மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். 25 பேர்ல 10 பேர் தேர்றதே பெரிய விஷயம். அப்ப யார் யாருக்கு புட்டுக்கிட்டு போகுங்கிறது தெரியாது. யாரை நம்பி இந்த வேலையை செய்தார்கள் என்று தெரியவில்லை. மீண்டும் போய் எடப்பாடியார் காலிலேயே விழுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, பிரகாசமாக தெரிகிறது. கூடுதலா விசிகாவில் அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இருப்பவர்கள் வன்னியரசு அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை விசிக தலைமை என்னவா பார்க்கும்? ஏன்னா அவர் தேர்தலுக்கு முன்பே எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநில எம்எல்ஏ சீட்ல எதுலையாவது நிக்கிறதுங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு. இதையெல்லாம் நிக்க போறதா சொன்னாரு. அப்போ இப்ப அப்படி தனக்கு கீழே அவர் எம்பியா இருக்கார் தலைவர், தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு சகா அமைச்சராவது என்பதை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை திருச்சி கிழக்குல காலியா இருக்கக்கூடிய வன்னியரசுக்கும் ஒரு லடாயா இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. அப்ப ஆதவர்ஜனா விரும்பலையா ஆசான் விரும்பலையாங்கிறதுதான் என்னுடைய சந்தேகம். ஆதவர்ஜனா விரும்புறதுக்கு என்ன இருக்கு? இவர்கள் கட்சியோடு சண்டை போடுற லெவலை எல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியாவே அவர்கள் ஆகிவிட்டார்கள். இனிமேல் இவங்களுக்குள்ள குறுக்கோளை ஓட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. மேபி திருச்சி கிழக்கில் காலியாகக்கூடிய சீட்டில் திருமாவளவன் அவர்களே நின்று எம்எல்ஏ ஆனால் அப்ப இன்னொரு, ஏன்னா இவங்களுக்கு 35 அமைச்சர் நியமிக்கலாம். இவங்களுக்கு ஆள் இல்ல. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 107 பேர்த்தையும் நீங்க பிம்பிளிக்கு பிலாப்பி மாதிரி போட்டு இன்டர்வியூ எடுத்தாலும் 90 பேர் மாமா பிஸ்கோத் தான் சொல்றாங்க. அப்போ அமைச்சராக்கணும் அப்படின்னா நீங்க இப்படி காங்கிரஸ்ல இருந்து, விசிகாவில இருந்து, அதிமுகவில இருந்து கோஷ்டியாக வருபவர்கள் இவர்களை எல்லாம் சேர்த்தி வச்சு அமைச்சரவை இது பண்ணாதான் குறைந்தபட்சம் அந்த அதிகாரிகள் இருப்பாங்க, செக்ரட்டரி போடுவாங்கல்ல, அவங்க கிட்ட மாத்து வாங்காமலாவது ஆட்சியை நடத்த முடியும். இவர்களை கொண்டு போய் போட்டா பண்ணையும் திண்ணைக்கு வந்துருங்கிறது விஜய் சுற்றி இருப்பவர்களுக்கும் தெளிவாக தெரிகிறது. அப்போ அதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் திருச்சி கிழக்கு தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாட்டினா வன்னியரசு அமைச்சராவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. போற போக்குல பார்ப்போம். இப்ப CV சண்முகம் வேலுமணி கோஷ்டியுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக தான் தமிழ்நாடு காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்